இந்த வீடியோவில் எக் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் பொரியல் சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அந்த வதக்கும் போதே அந்த ஃப்ளேவர்டு ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் எக் பொரியல் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஆனியனோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். 5 எக் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் நல்லா பாயில் ஆகணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு எக் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா எக் பாயில் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக் கொஞ்சம் சீக்கிரமாகவே எப்போவுமே பாயில் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. எக் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் அந்தளவுக்கு கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு எக் ரெடி ஆகிடும். நம்ம விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 கரண்டி அளவுக்கு மட்டன் குழம்பு சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இருக்குது அப்படின்னா சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே சுவையாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். உங்கள் காரத்திற்கு ஏற்றாற்போல் மிளகாய்த்தூள், கறி மசாலா கொஞ்சம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எக் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சுவையான எக் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சூடான சுவையான எக் பொரியல் ரெடி.